ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சமீப நாட்களாக நிறைய மக்கள்கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு அறிகுறியாக தென்படுது. ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சமீப நாட்களாக நிறைய மக்கள்கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு அறிகுறியாக தென்படுது. ஸோ நமக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, இதே சம்மந்தமான பிரச்சனைகள், இன்னும் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது முதல் கட்ட அறிகுறியாக நமக்கு வருது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது, இதை சரி செய்கிறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படி பயன்படுத்தலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பு 5% மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னா உங்களோட உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போடும். அதே மாதிரி கழுத்து பகுதி கருப்பாக இருக்கிறது, சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு இனிப்பான பொருள் சாப்பிடணும்னு தோன்றுறது, இந்த மாதிரியான ஆரம்பக்கட்ட அறிகுறிகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது உடம்புல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இது ஃபேட்டாக மாற்றப்பட்டு நம்மளோட கல்லீரலில் சேகரமாகும். இதுதான் ஃபேட்டி லிவருக்கு முதல் கட்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஃபேட் மெட்டபாலிசம், கொழுப்போட செரிமானம் அப்படிங்கிறது சரியான முறையில் நடக்கலை அப்படின்னா அதுவும் கல்லீரலில் கொழுப்பு படிகிறதுக்கு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக உருவாகும். இதனாலேயும் கூட நமக்கு ஃபேட்டி லிவர் உருவாகலாம். ஸோ ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். காலை நேரங்களில் எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு பிரெயின் இருக்காது. ஸோ வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஈவினிங் ஆக ஆக தான் நம்ம நல்லா ஆக்டிவ் ஆகும். பட் நைட் நேரத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்போம். ஸோ இரவு நேரத்தில் அதிகமான நேரம் முழிச்சிட்ருக்கிறது, இதுவும் இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது உண்டாகக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் ரொம்ப வறட்சியாக இருக்குது, ஸ்கின்னில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ அலர்ஜியும் உருவாகுது. ஸோ நம்ம வயிற்று பகுதியில் மட்டும் தொடர்ந்து கொழுப்பு சேகரமாயிட்டே இருக்குது. இது எல்லாமே கல்லீரல் பாதிப்பில் உண்டாகக்கூடிய அறிகுறிகள். நாள் அடைவில் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறது, அந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தமாகவோ இல்லை இதய சம்பந்தமான பிரச்சனைகளாகவோ இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகுது. இதனால் ஃபைப்ராய்டு மாதிரியான தொந்தரவுகள், மார்பக கட்டிகள் உருவாகிறது. ஸோ கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் தான் ஆரம்ப கட்டத்தில் உருவாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு சேகரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஸோ நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த செரிமானம் அப்படிங்கிறது முறையாக உங்கள் உடலில் நடக்கும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது டிவியோ அதே மாதிரி ஃபோனோ பார்த்துட்டு சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமான அளவுக்கு கலோரிஸ் நம்ம எடுத்துப்போம். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கலோரிஸ் நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பாக படிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இரவு தூக்கம் சீக்கிரமாக நமக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுறது நல்லது. ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கும்போது காலையில் வெறும் வயதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் நீக்கிய துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனோட ஒரு டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து நம்ம தொடர்ந்து காலை வேளைகளில் 3 மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நல்ல சுறுசுறுப்பான ஒரு தன்மையும் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ரத்த அழுத்தம் அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனைகளும் நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கு வயிற்றில் எனக்கு அமிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அசிடிட்டி அதிகமாகுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு 11 மணி போல் இந்த ஒரு காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது அதில்
இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் மெட்டபாலிசத்தை வந்து இது அதிகப்படுத்தும். அதே மாதிரி கல்லீரலேருந்து வெளியாகக்கூடிய பித்த நீர் இதனோட அளவையும் வந்து அதிகப்படுத்தும். கல்லீரல் செல்களில் வந்து குளூட்டோதைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை அதிகப்படுத்துறதுனால கல்லீரல் செல்கள் வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷனில் வந்து நம்ம இஞ்சி வந்து சேர்க்குறோம். ஸோ இஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அதாவது டிஷ்யூ நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இன்டர்லூக்கின் 6 இந்த மாதிரியான வேதிப்பொருட்களை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி செரிமானத்துக்கு தேவையான என்சைம்ஸையும் வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம உடம்புல கொழுப்பாக படிகிறக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்குது. இது வந்து நம்மளுடைய கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது நம்ம உடம்போட அசிடிக் நேச்சரை வந்து மாற்றி அதை வந்து ஒரு கார நிலைக்கு வந்து கொண்டு வர்றதுனால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், அதாவது சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். லவங்கப்பட்டை பொடி அப்படிங்கிறது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இது குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால அதிகப்படியான கொழுப்பு செல்கள் வந்து நல்ல கொழுப்பு செல்களாக வந்து மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவங்கப்பட்டை வந்து செரிமானத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பலன்கள் வந்து இருக்கிறதுனால ஆப்பிள் சிடர் வினிகர், எலுமிச்சை சாறு, இஞ்சி தூர்வல், அது கூட லவங்கப்பட்டை பொடி சேர்த்து தொடர்ந்து 3 மாதங்கள் காலை வெறும் வயிற்றில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபராக வந்து நம்ம மாற ஆரம்பிப்போம். இதன் மூலமாக இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிறைய நோய்களை வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது எதனால் வருது, இதை சரி செய்கிறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து 5ஆம் வாரம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் 9994244111 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.